வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கேழ்வரகு இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதான் நம்ம இப்போ நான் மாவு பசறதுக்கு ஒரு 1.25 கப் தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மாவில் போட்டு பசஞ்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிடலாம். இப்போ நான் பாதி தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி முதல்ல சேர்த்துறாதாங்க. ஆனால் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிக்கல, 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும். நீங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்கணும், தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க, இல்ல நெய் போடுங்க. ஆனா தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாவே இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும். இப்ப நம்ம இதை நல்லா பசைஞ்சுக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். எனக்கு 1.25 கப் தண்ணியும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊத்திருக்கேன். சரியா இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூட்ல நம்ம பிழிஞ்சிடணும். ரொம்ப ஆற விட்டீங்கன்னா இடியாப்பம் அந்தந்து போயிடும். இப்போ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இந்த தட்டில் லேசா எண்ணெய் தடவிடலாம். நம்ம இந்த இடியாப்ப குழல்லையும் உள்ள கொஞ்சமா எண்ணெய் தடவிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமா சூடு இருக்கும்போது பிழிஞ்சிடலாம். நம்ம ரொம்ப பொடியா அச்சா வச்சுக்கலாம். இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி குட்டி அச்சா இருந்தாதான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா இருக்கும். நல்ல பொடி அச்சா பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா லேசா கையில எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த மாவுல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இடியாப்பத்துக்கு தண்ணி காய வச்சிருக்கேன். நம்ம எல்லாம் பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் 5 நிமிஷம் வெந்தா போதும். 5 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் எண்ணெய் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் குறகுறன்னு நல்லா அரைச்சிக்கலாம். நீங்க விப்பர்ல போட்டா போதும். விப்பர்ல ஒரு 3 தடவை நீங்க திருப்பினீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இது கூட ஒரு 25 கிராம் துருவி வச்சிருக்க வெல்லம் அதை சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம வெல்லம் போட்டப்பறம் விப்பர்ல தான் போடணும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி சேர்ந்துரும். இந்த மாதிரி உதிரியா வராது. இது நீங்க இடியாப்பத்துக்கு போட்டு அது மேல நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாம். இப்போ நம்ம இடியாப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நல்ல குட்டி குட்டியா நல்ல நூல் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம பொடியை மேல தூவிக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தூவிக்கோங்க. அதுக்கு மேல நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்படி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் இடியாப்பம். குருமா கூட தேவையில்ல, ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.